மண்டல மற்றும் மகர விளக்கு காலங்களில் பயன்படுத்தக்கூடிய பாதை வழியாக நம்ம சபரிமலை சன்னிதானத்துலேருந்து புல்மேடு வழியாக சத்திரம் வண்டிப்பெரியார் போய் நம்ம குமுளி எப்படி போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமி சரணம். சாமியே சரணமேப்பா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சபரிமலை சன்னிதானத்தில் இருக்கோம். ஹரிபவன் ஹோட்டல் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா நம்ம சபரிமலை சன்னிதானத்துலேருந்து பாண்டித்தாவளம், புல்மேடு, சத்திரம், வண்டிப்பெரியார் வழியாக குமுளி போக போகிறோம். இந்த பாதை எப்படி இருக்கு நான் முதல்ல போக போகிறேன். நிறையா சாமிமார்கள் போக சொல்லியிருந்தாங்க, போய் எனக்கு அப்டேட் கொடுங்கன்னு. அவங்களுக்காக நான் போகிறேன். சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. இருக்கு பார்த்தீங்களா, இதே மேலே போகிறது பாண்டித்தாவளம் போகிறது. போய் நீங்கள் வந்து லெஃப்ட் எடுக்கணும். அங்கே உரல் குழி தீர்த்தம் போகிற பாதையும் இருக்குது. இதுதாங்க ஜங்ஷனு. இதுலேருந்து நம்ம வந்தோம். இதில் போனீங்கன்னா ஹரிபவன் அந்த ஹோட்டல்ஸ்லாம் வரும். இதில் கீழே இறங்கினீங்கன்னா அந்த 18ஆம் படி போகக்கூடிய பாதை. இதில் மேலே போனீங்க அப்படின்னா இதுதான் வந்து உரல் குழி தீர்த்தம் புல்மேட்டு பாதை ஏறக்கூடிய பாதை. இங்கே வந்து ஒரு வாட்டர் டேங்க் இருக்குங்க. அது பக்கத்தில் உங்களுக்கு போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து உரல் குழி, ஸ்ட்ரெயிட்டாக போனால் புல்மேடு. பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாதை போகுது பார்த்தீங்களா, இது வந்து உரல் குழி தீர்த்தம் போகிறது. இந்த பாதை வந்து புல்மேடு மேலே ஏறுறது. நான் புல்மேடு தான் ஏற போகிறோம். இது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுங்க. இந்த டோக்கனை காமிக்கணும். அங்கே போலீஸ்காரங்க அவங்க டோக்கன் போட்டு கொடுத்தாங்க, அதை காமிக்கணுங்க. நம்ம பார்த்திங்கன்னா சன்னிதானத்துலேருந்து புல்மேடு ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே எப்படின்னா எனக்கு ஒரு டோக்கன் போட்டு கொடுத்தாங்க. நம்ம தலைவர் ஐயப்பனே வந்திருக்காரு. என் பேர் எழுதியிருக்காங்க. டோக்கன் நம்பர் 2. எந்த டைம் என்ட்ரானா 8:58 காலையில் என்ட்ராயிருக்கேன். பின்னாடி டேட்டு 15/12/2025. 8:46 ஒரு கேங் போயிருக்காங்க, 4 பேர். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா புல்மேடு இதெல்லாம் இறங்கி நம்ம பாண்டித்தாவளம் போவோம். ஃபுல்லாக சரளியாக இருக்கும், காலெல்லாம் வலிக்கும் நீங்கள் அங்கேருந்து இறங்கி வரும்போது. இப்போது இதில் திருப்பி ஏறுறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் போயிருக்காங்க. நான் ஒரு 2வது டீம் ஒரு ஆள் போகிறேன். மொத்தத்துக்கு 5 பேர் தான். இன்றைக்கி 15/12/2025 காலைல 9 மணி நிலவரம் புல்மேட்டில் இருந்து உங்கள் பயணப்பித்தன் சாமி. நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்லாம் போயிருக்காங்க, கன்னோட போகிறாங்க. இவங்க தான் அங்கங்கே கழுதக்குழி கேம்ப்பு, அப்புறம் வந்து புல்மேடு வரைக்கும் பக்தர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. அருமையான காலை பொழுதில் புல்மேடு ஏறிட்டுருக்கோம் சாமிமார்களே. பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அங்கங்கே நான் போலீஸ்காரங்களை பார்த்தேன் சாமிமார்களே. அதாவது மேலே புல்மேட்டில் டியூட்டி பார்த்துட்டு கீழே இறங்கி வரவங்க வந்தாங்க. அப்படியே ஃபாரஸ்ட் ரேஞ்சரும் கூட வந்தாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்கும் போல் அங்கே நின்ட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 ரேஞ்சர் நின்றுருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, சாமி நீ மட்டுமா வந்திருக்கு அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. சாமி ரொம்ப கஷ்டமான பாதையாச்சே, ஏன் இப்படி ஒத்தைக்கு வரீங்க, ஒத்தையில் வரீங்க, கொஞ்சம் மெதுவாக நடந்து போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எவ்வளோ டைம் சொல்லியிருந்தேன் புல்மேட்டு பாதை வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஆனால் யாருமே புரியல. ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறீங்க. ஒரு காலத்தில் புல்மேட்டு பாதை வந்து சபரிமலை தரிசனம் முடிச்சுட்டு திரும்பி போகக்கூடிய பாதையாக தான் இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு பம்பால கூட்டம் இருக்குது அப்படின்றதுனாலையும் உங்களுக்கு புல்மேட்டில் போனால் ஈஸியாக ஸ்பாட் புக்கிங் கிடைக்கிறதுனால இதில் வந்துடுறீங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு மெடிக்கல் வசதியோ, உங்களுக்கு வந்து குடிக்க தண்ணி அங்கங்கே இருக்கும், ஆனால் போதுமானதாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நான் அதனால் அது விழிப்புணர்வாக நான் சொல்லியிருந்தேன். இதே புல்மேடு வந்து எப்படி கார்த்திகை 1ஆம் ஃபுல் வீடியோ நான் எடுத்து கொடுத்துருக்கேன். டெய்லி சாயங்காலம் பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ பாண்டித்தாவளத்துக்கு தாண்டி இருக்கும். நம்ம இதில் இறங்கிட்டு இருப்பாங்க சன்னிதானத்துக்கு. ஒரு 4 மணி முன்னே ஹெவி க்ரௌடாக இருக்கும். இன்னும் 2 மணி நேரத்தில் இங்கே இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று நான் ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு பாண்டித்தாவளத்துக்கு உட்காந்துருந்தேன். எவ்வளோ ஸ்ட்ரக்சர் போச்சு தெரியுங்களா, உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் உட்காந்து பாருங்கள். புல்மேட்டு பாதையில் நடக்க முடியாதவங்க எத்தனை பேர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, ஸ்ட்ரக்சர் அண்ட் தோல் பிடிச்சி தூக்கிட்டு தான்றதை பார்த்தா எனக்கே கண்ணு கலங்கிருச்சு. தயவு செஞ்சு உங்கள் காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன், குருசாமி துணையோட சபரிமலை யாத்திரை வாங்க. புல்மேட்டு பாதை வந்து கேரளாக்காரங்க அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு சீனரி பார்க்கறதுக்கு சீன் நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே சரங்குத்தியோ ஒரு புனிதமான நதியோ உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. லேடிஸ்க்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கூட கிடையாது. சபரிமலையில் ஒரு பாதை இருக்குது, ஆனால் அந்த பாதை வந்து எனக்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு சஜஸ்ட் பண்ணாங்க, தயவு செஞ்சு இதில் வராதப்பா, கீழே போய் வேறு பாதையில் போனாங்க. ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே எனக்கு சொல்லும்போது அது எப்படிப்பட்ட பாதை அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல யானை இறங்கியிருந்தது, டிவிலெலாம் காமிச்சிருந்தாங்க. தயவு செஞ்சு புல்மேட்டு பாதையில் கூடிய வரக்கூடிய பக்தர்கள் கூட்டமாக வாங்க, முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. சாமி சரணம். பார்த்திங்கன்னா பக்தர்கள் ஏறி வந்துட்டுருக்காங்க. மேலே போனீங்கன்னா தான் கழுதக்குழி. இங்கேருந்து கழுதக்குழி வந்து 1 கிலோமீட்ரு. அங்கே ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து உட்காந்து நம்மளுக்கு பக்தர்களுக்கு பாதுகாப்பு பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து ஒரு டீம் ஏறி வந்துட்டுருக்குங்க.
நம்ம 2வது டீம், இவங்க 3வது டீமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டீமில் 4 பேர், 2வது டீமில் நான் ஒருத்தன், 3வது டீமில் நிறைய பேர் வராங்க. மணி பார்த்திங்கன்னா 10:30. 7 மணிக்கு புல்மேட்டில் அங்கே சத்திரத்தில் ஏற ஆரம்பித்து இவங்க வந்து கிட்டத்தட்ட நான் அரை மணி நேரத்தில் சன்னிதானம் போயிடுவாங்க போல். நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு நட ஆரம்பித்து 10:15 இன்னும் கழுதுக்குள்ளேயே வரல. ரம்மியமாக இருக்குங்க. பின்னாடி வந்து 2 ஃபாரஸ்ட் கார்டு உட்காந்துருக்காங்க. அவங்களும் என்கிட்ட தனியாக தான் வந்திருக்கேன்னு கேட்டாங்க. ஆமாண்ணே. அவங்க சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமான பாதை சாமி, 60 வயசுக்கு மேலே யாரையும் வர வேணான்னு சொல்லுங்கள், நிறைய பேர் வராங்க, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கூட இல்லை, புல்மேட்லேருந்து கீழே 5 கிலோமீட்டர் இறங்குறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 15/12/2025. இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நல்ல மழையாம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 தடவை ஸ்ட்ரக்சர் தூக்கியிருக்காங்களாம். அதாவது நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, நடக்க முடியாமல் நம்மள ஒரு நாளைக்கு 8லேருந்து 9 வரைக்கும் ஸ்ட்ரெச்சர் தூக்குவாங்களாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி அவங்களுக்கு தூக்குறதுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வீடியோ யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புல்மேடு வரணுன்ற எண்ணத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குருசாமி கிட்டே கேட்டு ஃபைனல் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்கன்னு நான் சொல்லுவேன். சாமி சரணம். இல்லை, கேம்ப் ஆஃபீஸ் அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதாங்க வந்து உங்களுக்கு புல்மேடு கேம்ப் ஆஃபீஸு. அங்கே தான் போகணும் நம்ம. அங்கே இந்த சாமிகள்லாம் சன்னிதானம் போயிட்டுருக்காங்க. நம்ம தரிசனம் முடிச்சு போயிட்டுருக்கோம். எத்தனை மணிக்கு சாமி ஏற ஆரம்பிச்சிங்க? 7:30. ஸ்பாட் புக்கிங்கா இல்லை ஆன்லைன் புக்கிங் போட்டிருந்தீங்களா? ஆன்லைன். ஓகே சாமி. நான் கழுதக்குழி கேம்ப் போகணுங்க. அருமையாக தெரியுது பாருங்கள். நான் இப்போ தான் அதை பார்க்குறேன், அந்த வியூவே. அங்கே இருக்குது புல்மேடு கேம்ப்பு. அங்கே தான் போகணும் நம்ம. மணி 11 மணி ஆகுது. கழுதக்குழி கேம்ப் போயிட்டுருக்கோம் சாமிமார்களே. நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிடையவே கிடையாது. கார்த்திகை 1 கட்டை கட்டியிருக்காங்க, மரக்கட்டை. அந்த பக்கம் பள்ளமாக இருக்குன்றதுனால இது ஒத்தையடி பாதை. நம்ம போகணும் கழுதக்குழி. அங்கே தண்ணி கிடைக்கும். போன வருஷம் ஜூஸ் கிடச்சிது. இந்த வருஷம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கார்த்திகை 1 எதுவுமே இல்லை, குடிக்க தண்ணி மட்டும் இருந்துச்சு. இன்றைக்கி போய் பார்க்கலாம் சாமிமார்களே. ஆக்சுவலாக நம்ம வந்து கழுதக்குழி கேம்ப் ஆஃபீஸ் வந்துவிட்டோம். இதிலேருந்து தான் வந்தோம் நம்ம. இங்கேருந்து சபரிமலை சன்னிதானம் வந்து 3 கிலோமீட்ரு. நம்ம இதுக்கு மேலே ஏறணும். இது மேலே தான் புல்மேடு போகணும். ஃபென்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. என் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே கிடையாது இங்கே. இப்போ வந்து கார்த்திகை 1 இப்போ ஏதோ இருக்குது. நம்மளும் போய் குடிப்போம். ஆக்சுவலாக புல்மேட்லேருந்து இறங்கினோன்னே இங்கே ஒரு சமதள பரப்பு வரும். அந்த சமதள பரப்பில் தான் இருக்கும். போனீங்கன்னா மேலே தான் புல்மேடு வாட்ச் டவர் வரும். அங்கே போகணுங்க. அங்கே தான் போகணும். பார்த்திங்கன்னா சாமிமார்களே, நம்ம இதில் தான் வந்தோம். இவங்களாம் சன்னிதானம் போயிட்டு இருக்காங்க. இதில் நம்ம மேலே ஏறணும். இவங்க வந்து சன்னிதானம் வராங்க. அந்த இருக்குது புல்மேடு கேம்ப் ஆஃபீஸு, அந்த இருக்குது சபரிமலை சன்னிதானம். இது நடப்பந்தல், இது சபரிமலை சன்னிதானம். மேலே போகலாம் சாமிமார்களே. மேலே வந்து உப்பார கேம்ப் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு கஞ்சி இருக்கும், போய் சாப்பிடணும் சாமிமார்களே. உங்களுக்கு அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் புல்மேடு கேம்ப் ஆஃபீஸு. இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து சபரிமலை 5 கிலோமீட்ரு. இங்கே போகிறவங்கலாம் சபரிமலை போகிறவங்க தான். நம்ம வந்து ஒரு 7 கிலோமீட்டர் இந்த பக்கம் நடக்கணும். இந்த பக்கம் உப்பாரா கேம்ப் ஆஃபீஸ் வரும். அதுக்கப்புறம் வாட்ச் டவரு, சத்திரம். உப்பாரில் போய் கஞ்சி குடிக்கணும் சாமிமார்களே. பார்த்திங்கன்னா சாமிமார்களே, இதான் வந்து நம்ம உப்பாரா மெஸ்ஸு. இதாங்க நம்ம இதில் தான் போகணும். இதில் போய் வந்து நம்ம லெஃப்ட் சைடு போகணும். அதான் புல்மேடு போகிறது, சத்திரம் போகிறது. இது வந்து நம்ம வந்து ஜோதி தரிசனம் பார்க்கறதுக்கு நடந்து வருவாங்க. திருப்பியும் ஒரு இடத்துல விடுவாங்க. சரிங்களா? கோழிக்கணம் அந்த போகிற ரூட்டுங்க. பார்த்திங்கன்னா சாமிமார்கள் கூட்டமாக வந்துட்டுருக்காங்க. இது உங்களுக்கு வந்து மெடிக்கல் சென்ட்ரு. அது சொன்னல கோழிக்கணம், அதாவது பள்ளக்கடவு போகக்கூடிய பாதை. அந்த ஃபாரஸ்ட் ஜீப்லாம் வருது பாருங்கள். இங்கே நீ வந்திருக்க டோக்கனை காமிச்சிட்டு என்ட்ரி போட்டு விடணுங்க. ஆல்ரெடி அந்த நிற்கிறதெல்லாம் சத்திரத்துலேருந்து வந்தவங்க. நம்ம சத்திரத்துக்கு போகிறவங்க போய் என்ட்ரி போட்டு நம்ம டோக்கன் நம்பர் 2 தருக்கு பார்த்துக்கோங்க. அழகு கோவர்தன். நான் ஒருத்தன் தான் வந்திருக்கேன். 8:58க்கு சபரிமலை சன்னிதானத்தில் நம்ம டோக்கன் வாங்கணும். அதாவது நம்ம எங்கேனா பாண்டி தாவளத்தில். இப்போ வந்து நம்ம இங்கே வந்திருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உப்பாரா செக் போஸ்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. 3 மணி நேரம் நடந்திருக்கும்.
உப்புப்பாரா கேம்ப் ஆஃபீஸ் தாண்டி போயிட்டுருக்கோம். அங்கே சாப்பிடணும்னு நினச்சோம், சாப்பிட முடியலை. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. நான் கீழே போய் பஸ்ஸை பிடிக்கணும். அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சாமிமார்கள் வந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க அங்கேருந்து வர்றதுக்கு. நான் அதில் தான் வந்தேன். லாஸ்ட் டைம் இந்த ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போயிருப்பேன். இது வண்டி பார்த்தா இதில் நடந்து போகலாம். இப்படி போனால் அங்கே உப்பாரா வரும். அப்படியே இறங்கும்போது ஒரு பள்ளத்துக்குள்ளே இறங்கி வந்துச்சு. எல்லாம் அதில் தான் போயிட்டுருக்காங்க. நானும் அதில் வந்தேன். நம்ம இனி இந்த பக்கம் போகணும். கேம்ப் ஆஃபீஸ் தெரியுது. ஐ மீன் வாட்ச் டவர். வாட்ச் டவரில் இருக்கோம் சாமிமார்களே. இந்த பக்கம் சபரிமலை சன்னிதானம் 7.5 கிலோமீட்ரு. தண்ணி கொடுத்துட்ருக்காங்க, தண்ணி வாங்கிக்கலாம். நம்ம இந்த பக்கம் போகணும். நம்ம ஒரு 4.5 கிலோமீட்டர் போகணும் சாமிமார்களே. மணி மத்தியானம் 1:15. சாமிமார்களே பார்த்தீங்கன்னா இடையில எதுவும் கை கால் வெடிச்சதுன்னா தைலம் கொடுக்குறாங்க. ஏறி வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேம்ப் ஷெட் வந்து அந்த இடத்துல இருக்குது. அதான் ஃபஸ்ட்டு கேம்பு. அதுக்கப்புறம் கீழே இறங்கணுங்க. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே தான் இறங்கணும். அந்த கேம்ப் ஷெட்டு போகணும். சுற்றி தான் போக வேண்டியிருக்கும். இவங்களாம் ஏறிட்டு இருக்காங்க. 12 மணிக்கு க்ளோஸ் ஆகிருக்கும். இருந்தாலும் ஏறிட்டு இருக்காங்க. மணி 1:30. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஃபஸ்ட்டு கேம்ப்பு. அங்கேருந்து வரும்போது புல்மேடு ஏறும்போது நம்ம இங்கேருந்து கீழே போகும்போது இது கடைசி கேம்ப்பு. பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பணை இருக்கும். தண்ணி தேக்கி வச்சு வனவிலங்குகள் தண்ணி குடிக்க வச்சுருப்பாங்க. இங்கே வரும்போது கொஞ்சம் பார்த்து வரணும். ஏன்னா வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். தண்ணியில் மிதிச்சுட்டு அந்த பக்கம் போகும்போது வழுக்கும். கொஞ்சம் பத்திரமா வாங்க. அங்கே எங்கே பகவானுடைய வழி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இப்போ திறந்து 30 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. கொஞ்சம் வந்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே வச்சுருக்காங்க. குடிச்சாச்சு. இதான் வந்து இது புல்மேட்லேருந்து மேலே ஏறி வரக்கூடிய பாதை. இது சபரிமலை சன்னிதானம் போகக்கூடிய பாதை. நம்ம இதில் தான் வந்தோம். இதில் இறங்க போகிறோம். யாருமே இல்லை. எவ்வளோ பிளாஸ்டிக் கொண்டு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் மக்கள். தண்ணி இருக்குது, வேணால் பிடிச்சி குடிச்சிக்கலாம். வாங்க கீழே போகலாம். மணி வந்து 1:20. மணிக்கு 2:20. காலைல 9 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். இதில் கீழே போய் அங்கே போகணும். எவ்வளோ ஒரு சின்ன ஓடை மாதிரி ஒன்று வரும். நம்ம நிலப்பரப்பில் இருந்து காட்டுக்குள்ளே வந்துட்டோம் சாமிமார்களே. அங்கே லைட்டு கட்டியிருக்காங்க. கீழே இறங்கி ஜாயின் ஆகிற இடம் தான் சத்திரம். அது எனக்கு சத்திரம் டு புல்மேடு டைமிங் வந்து 8 to 1 இருந்தது. இப்போ 8 to 1 8 to 12 தெரியல சுவாமிமார்களே. சன்னிதானம் டு சத்திரம் வந்து 8 மணிக்கு அலோவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 8 to 10 8 to 11 எனக்கு சரியாக தெரியல. நான் இவ்வளோ ஃபாரஸ்ட் ரேஞ்சிட்ட கேட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். லைட்டு கட்டியிருக்காங்க. 2:45. கீழே தான் போய் நம்ம சாப்பிடணும். பஸ் இருந்தால் பஸ் ஏறிடணும். பஸ்ஸுக்கு டைம் இருந்தால் போய் சாப்பிடணும். பசிக்குது சாமிமார்களே. காலையில் ஒரே ஒரு தோசை வந்து நம்ம ஹரிபவனில் சாப்பிட்டா வந்தேன். 8:30க்கு 10 கிலோமீட்டர் நடந்திருக்கேன் ஒரு தோசையை வச்சு. உங்களுக்கு இந்த இடத்து வரைக்கும் கயிறு கட்டி வச்சுருந்தாங்க. அங்கே அடிவாரம் வந்துட்டோம். ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்த சோலார் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. அங்கே போகிறோம். அங்கே ஃபாரஸ்ட் செக்கிங் இருக்கும். போலீஸ்காரங்களும் செக் பண்ணுவாங்க. என்ன வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. மறுபடியும் பேக்கில் பிளாஸ்டிக் எதுவும் இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டோம்னா பஸ்ஸு 3:30 ஏதோ சொல்லியிருந்தாங்க. எங்கள் வண்டி பெரியார் போகிறதுக்கு பசிக்குது. என்னமா சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு பஸ் இருக்கான்னு பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான் சாமிமார்களே. இதாங்க சத்திரம் ஃபாரஸ்ட் கேம்ப் ஆஃபீஸு. அங்கே தான் போகிறோம். அங்கே போய் டோக்கனை கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போகலாங்க. இதாங்க பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போகிறோம். காலையில் அது பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கும். டயத்தை மாற்றிட்டாங்களாம். 8 to 12 ஆக்கிட்டாங்களாம். அந்த காலைல 7 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும். இதுதான் சத்திரம். இதில் தான் சாமிமார்களை இறங்கி வந்தோம். காலையில் நீங்கள் இதில் தான் ஏறணும். நம்மக்கிட்ட அந்த டோக்கன் இருக்குது. இதாக இருக்குது சத்திரம் முருகன் கோயில். இது சத்திரம் பார்க்கிங்கு. இது சத்திரம் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. மேலே போவோம். சத்திரம் பார்க்கிங். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சத்திரத்தில் பார்க்கிங் இருக்கான்னு. இருக்குங்க. கீழேயும் பார்க்கிங் தான், மேலேயும் பார்க்கிங் தான். இங்கே ஒரு கவர்மெண்ட் போலீஸ் செக் பாயிண்ட் இருக்கும். அதையும் செக் பண்ணணும். நீங்கள் வரும்போது
இதே வந்து ஸ்பாட் புக்கிங் வெரிஃபிகேஷன் பண்ணி அனுப்புறது. விர்ச்சுவல் கியூ செக்கிங் பண்ணுற இடங்க. இங்கே தான் ஸ்பாட் புக்கிங் தருவாங்க. இப்போ இல்லை, இது போலீஸ் செக்கிங்கு மூடிட்டாங்க. காலையில் எல்லாம் ஜேன்னு இருக்குங்க. நம்ம அண்ணாங்கடை இருக்குது, ஹோட்டல் ஹரிகரன், போய் சாப்பிடுவாங்க. என்ன இதுக்கு வச்சுருக்காருன்னு தெரில. பார்த்தீங்கன்னா கஞ்சி வச்சுருந்தாங்க, கஞ்சி குடித்தாச்சு. அடுத்து பஸ்ஸு வந்துருச்சு கரெக்டாக. எங்கே போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி பெரியார் 3:15 பஸ்ஸாங்க. அதை விட்டு 5 மணி 3:15 பஸ்ஸில் ஏறி நான் எங்கே போக போகிறேன்னா வண்டி பெரியார் போக போகிறேன். வண்டி பெரியார்லேருந்து கும்பளி போகணுங்க. அங்கிட்டிருந்து திண்டுக்கல் போய் அங்கேருந்து சென்னை போகணுங்க. வாங்க வண்டிக்குள்ளே ஏறுவோம். பெரியார் மவுண்ட் சத்திரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேயிலை தோட்டங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க வரும்போது வியூலாம். ஈவினிங் பார்த்துட்டுருக்கீங்க. அடுத்து போகக்கூடிய ஊர் வந்து மவுண்ட்டுன்னு ஒரு ஊருங்க. மவுண்ட்டுக்கு அப்புறம் தான் வண்டி பெரியார் வரும். இப்போ பஸ் சார்ஜ் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா சத்திரம் டு வண்டி பெரியார் வந்து நம்மக்கிட்ட 33 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சன்னிதானத்துலேருந்து புல்மேடு டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 8 மணிலேருந்து மத்தியானம் 11 மணி வரைக்கும். சத்திரத்துலேருந்து புல்மேடு வழியாக சன்னிதானம் டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும். வண்டி பெரியார் வந்தோடனே எங்களுக்கு ஒரு ப்ரைவேட் பஸ் கிடச்சிது கும்பளி போகிறதுக்கு. அதில் ஏறிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு. சத்திரம் டு வண்டி பெரியார் ஒரு அரை மணி நேரம் எடுத்துச்சு. வண்டி பெரியார் டு கும்பளி ஒரு அரை மணி நேரம் எடுக்குங்க. இந்த பஸ்ஸில் ஏறியாச்சு, ப்ரைவேட் பஸ்ஸு. பார்த்திங்கன்னா நம்ம சன்னிதானத்துலேருந்து புல்மேடு வழியாக ஏறி சத்திரம் வண்டி பெரியார் வழியாக கும்பளி வந்துட்டாங்க. நமக்கு வந்து வண்டி பெரியார் டு கும்பளி வந்து 28 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நான் உங்கள் பயணப்பித்தன் சுவாமி சரணம்.